ஃபோன் வந்து பல்லாவரத்துல வாங்குனேன். அங்க ஐஃபோன் வாங்குனா கெத்து காட்டுறதுக்கு என்ன வச்சுக்கலாம் பிரதர். அதுக்கு தான் அந்த ஃபோன் லாயக்கு. வேற எதுக்குமே கிடையாது. பல்லாவரத்த பொறுத்தளவுக்கு பழைய ஸ்கிராப் தான். டோட்டலாவே எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்கிராப் தான். பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தானுக்கு பேர் இது ஒரிஜினல் ஐஃபோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. அது ஃபேக். ஃபேக்கா? நல்ல மொபைலா இருக்கும் அப்படின்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா கடைசியில ஏமாந்தது தான் மிச்சம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் ரீசெண்டாக பல்லாவரம் போயிருந்தப்ப ஒரு ஐஃபோன் 6s மொபைல் ஒன்று இருந்தது. அது ஒரு பட்ஜெட்குள்ளே இருந்த ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இது வாங்கியிருக்கேன். ஆனால் இதை பார்க்கையில அந்த கடையில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலுமான ஐஃபோனில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவில் வந்து கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன். இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணி பார்த்தே வாங்கவே இல்லை. இனிதான் நம்ம இதை சார்ஜ் போட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு லக்கு தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாக் போடாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா இதில் எந்த டேமேஜுமே இல்லை. லைட்டாக சின்னதாக இந்த கிளாஸ் மட்டும் ஒரே ஒரு கிராக் மட்டும் இருந்தது. அதனால் இதை நான் ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இந்த மொபைல் வந்து பார்க்குறக்கும் கண்டிஷன் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் லைட்டாக மாத்திரம் அங்கங்கே ரஸ்ட் ஏறி இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம இதை சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனை பிரித்து உள்ளுக்குள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது, இல்லை வாட்டர் லாக் எதாவது இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா லைட்டாக இந்த இடம் வந்து பேட்டரி ஏதோ பல்ஜான மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 5 அதில் வேணால் இந்த மாதிரி எஸ் சீரிஸ் வந்து போட்டு நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் 6ல் இப்படி போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நம்ம சார்ஜர் போட்டு பார்ப்போம். சார்ஜர் போட்டதும் இது சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறது. ஏன்னா இது ரொம்ப நாள் வந்து சார்ஜர் போடாமே வச்சுருந்துருப்பாங்க. அதனால சார்ஜர் ஒர்க் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை சார்ஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஏன்னா பின்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. நம்ம இதை பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட வந்து சி டைப் சார்ஜர் பின்னுங்க இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ ஹை வோல்டேஜ் கொடுத்தா இது தாங்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அந்த சார்ஜரு பின்னு சப்போர்ட் பண்ணுதுலையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் இந்த பின்னில் போட்டு பார்த்துருக்கிறேன். இதுலேயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சார்ஜர் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா தானே பிரதர் சார்ஜராவது ஆகும் அப்படின்லாம். ஐஃபோனை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் இல்லை. பேட்டரியில் பூஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு சார்ஜ் போட்டிங்கனாலுமே லோகோ வரும். அப்படி இல்லை அப்படின்னா சார்ஜர் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நம்ம இதை சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்ப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். சார்ஜருக்கு ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ½ அன் ஹவருக்கு மேலே சார்ஜ் போட்டுன்னு சார்ஜ் ஆகிற மாதிரி ஃபீல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஆகிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நம்ம இதை பிரிச்சுருவோம். பிரித்து உள்ளுக்குள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா ஐஃபோனுடைய ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது. அப்படின்னா இது யாராவது பிரிச்சுருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பார்ப்போம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூவே குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த ஐஃபோன் 6ஓடைய சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ஆர் இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த இடம்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஐஃபோனை பொறுத்தளவுக்கு நம்ம சிம் ட்ரே கழட்டிட்டு தான் டிஸ்பிளேலாம் கழட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிஸ்பிளே மாத்திரம் தனியாக ஒரு பார்ட்டு. இது நம்ம கழட்டினதுக்கப்புறம் சிம் ட்ரே கழட்டிக்கலாம். அதாவது மதர் போர்டு நம்ம கழட்டணும் அப்படின்னா மாத்திரம் சிம் ட்ரே கழட்டினா போதும். இல்லை அப்படின்னா கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை.
இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே செட்டோட வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா உள்ள ஏதோ ஒயர் மாதிரிலாம் தெரியுது. அப்போனா நம்ம இதில் சிம் ட்ரே கன்ஃபார்மாக கழட்டி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்து பல்லாவரத்தில் வாங்கினோம், அதனால இது என்ன இது? அரே நீ அப்பா டூப்ளிகேட் ஃபோன் தான் உள்ளே இருந்தது. இது ஒரிஜினல் ஐஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. అది ఫేక్ ఫేకా பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களே உள்ள பேட்டரி ஒன்று வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க இவளை. இந்த சைஸில் ஒரு பேட்டரி வேறு. நம்மக்கிட்ட இப்போதைக்கு இதே மாதிரி வேறு பேட்டரி எதுவுமே இல்லை. நான் இது வந்து பவரை வந்து பைபாஸ் பண்ணி பார்ப்போம். பைபாஸ் பண்ணிட்டு இது பேட்டரியை பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு இந்த போர்ட்லேருந்து பைபாஸ் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஐஃபோனுக்குள்ளே வந்து இப்படி ஒரு போர்டை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம். இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சைனா மொபைல் தான். அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட் மொபைல். ஐஃபோனில் ரீசெட் பட்டன் புதுசாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு செப்பரேட்டாக ஒரு லைன் கொடுப்போம். லைனை கொடுத்து இது ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறது. இல்லைனா நம்ம இந்த பேட்டரிக்கு சார்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். சார்ஜ் போட்டு இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சார்ஜர் பின் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சார்ஜருக்குன்னு தனியாக ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் வந்து சார்ஜரு, அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக்கு, சிசி போர்டெலாம் தனியாக வச்சுருக்கிறோம். ஐஃபோனில் வந்து இப்படி சிசி போர்டுன்ற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்த ஸ்டிப்பில் இருந்தே கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டிப்போடு இந்த ஸ்பீக்கரு இது எல்லாமே ஒட்டுக்காக கனெக்ட் ஆகி தான் வரும். நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன், உங்களுக்கு இந்த பின்னெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இந்த போர்டு வந்து இப்படி இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டிப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐஃபோன் 7 இது. இதுலேருந்து வர அந்த சிசி போர்டுன்னு தனியாலாம் கனெக்ட் ஆகாமல் இங்கேருந்து சார்ஜர் பின் கொடுத்து ஃபுல்லாகவே ஸ்டிப்லேயே தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே பின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒயரிங்கோ இல்லை சேலரிங்கோ எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரோட இது. எல்லா மாடல்லையுமே ஐஃபோனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சிசி போர்டு அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு பேஸில் வரவே வராது. இதுதான் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூப்ளிகேட் மொபைல், ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதுலேயுமே பார்க்கையில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த லோகோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அதனால் சரி ஓகே இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நம்ம என்ன வாங்கி பார்ப்போம் அப்படின்றக்காண்டி தான் இதை வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி கூட இல்லை, பிளாஸ்டிக் பாடி. ஆனால் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அது மெட்டல் பாடியில் தான் இருக்கும். இதில் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளே மாத்திரம் தனியாக நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது டிஸ்பிளேவோடய எல்லாமே இருக்குது. இதில் கவர் தனியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது சார்ஜர் தனியாக நம்ம கொடுத்து பார்ப்போம். பவர் சப்ளை தனியாக கொடுத்து பார்ப்போம். அப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்த போர்டை பிரித்து இங்கேயே கொடுத்து பார்ப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஒயர் கரெக்டாக கிளிப் பண்ண மாட்டேங்குது. பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு வேலை. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்ததோ அப்போவே டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பல்லாவரத்தில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ இப்படி தான் இருக்கும். யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா பல்லாவரத்தில் 200 ஃபோனு 300 ஃபோனு அப்படின்னா அப்போ கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். இதனால தான் நான் வாங்கும்போது உங்கள்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். பல்லாவரத்தில் நம்ம மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா ஓன் ரிஸ்க்கு தான்.
ஒர்க்கிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் தான். அதாவது டிஸ்ப்ளே உடனே ஆன் ஆயிடுச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆன் ஆகும்போது பழைய டிவியோடைய பிக்சரில் வந்து அலையா வர மாதிரி வந்துட்டு போகுது. இதோடைய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான். டூப்ளிகேட்டில் அப்புறம் இப்படி தானே பிரதர் இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இதுலேயுமே ஒய்ஃபை எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த அளவுக்கு ஸ்பீடு ஒன்றும் கிடையாது, ஸ்லோவாக தான் இருக்குது. ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, செல்லுலர். அதாவது இது யார் பெரும்பாலும் ஐஃபோன் யூஸ் பண்ணதில்லை அப்படின்றவங்க வந்து இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து இப்படி தான் இருக்கும் ஐஃபோனு, இந்த அளவுக்கு தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடுவாங்க. அதிலே நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6 தான். நேம் எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, நேம்லாம் எடிட் பண்ண முடியாது போல். 64 ஜிபி கெப்பாசிட்டி அவைலபிள் எவ்வளோ இருக்குது, வெர்ஷன் என்ன, 8.0. அதாவது ஒரிஜினல் மொபைல் எந்த ரேஞ்சில் இருக்குமோ அதே மாதிரியே தான் காப்பியுமே இது பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரில. ஒருவேளை இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான் போல். தள்ளுனா மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடுது. அதனால உங்களுக்கு வந்து மேலே மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. நானும் அப்படி யோசிச்சு தான் மேலே மேலே தள்ளிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பாஸ்வேர்டு அவ்வளோதான், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கிடையாது. இந்த பட்டன் வந்து அப்போ சும்மா பாஸ்வேர்டு போடுறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு மட்டும்தான் போட முடியும், சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஃபிங்கர் பிரிண்ட் கிடையவே கிடையாது. கீபோர்டு, டைமிங் பார்க்குறக்கு ஒரு ஐஃபோன், அதாவது கெத்து காட்டுறக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, அங்கே ஐஃபோன் வாங்கினா கெத்து காட்டுறக்கு என்ன வச்சுக்கலாம் பிரதர், அதுக்கு தான் அந்த ஃபோன் லாய்க்கு, வேறு எதுக்குமே கிடையாது, பின்னால் வந்து லோகோ இருக்கும் அப்படின்னாங்க. உண்மை இதுதான். இருங்க, இதில் கேமரா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேமரா கிளாரிட்டி படுமை மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளேல ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒன்று தெரியுது. இல்லை, டிஸ்பிளேல பிளாக்காக தெரியல, கேமராவில் எதுவும் பிளாக்காக இருக்கு போல, அதனால அப்படி இருக்கு. இதுலேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், அந்த லைட் வெளிச்சத்தை வந்து இதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை தூக்கி நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா பிளாக் ஆயிடுது, திரும்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒயிட் ஆயிடுது. வீடியோ அந்த மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா, இல்லை ஃப்ரண்ட் கேமரா நிறைய பேர் இருக்குன்னு பார்ப்போம். இது இதோடைய ஃப்ரண்ட் கேமரா எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஐஃபோன் 4ல் இருக்கிற கேமரா கிளாரிட்டி கூட இதில் கிடையாது. இது வந்து ஒரு டூப்ளிகேட் ஸ்க்ரீனு. டூப்ளிகேட்ன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. நீங்கள் பல்லாவரத்தில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. நீங்கள் 2000 2500 கொடுத்து வாங்குறது பெரிய விஷயமே இல்லை, இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இது வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் என்ன ஒன்றுமே கிடையாது. நான் வாங்கினது வந்து இதோடைய ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவங்கள்ட்ட பார்கிங் பண்ணி 300 வாங்கினேன். அதனால எனக்கு இது 300 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 எனக்கு ஒர்த்து தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் சும்மா ஒரு பேட்டரி மாத்திரம் மாற்றிட்டு நான் இது வந்து ஒரு ஷோகேஸ்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் தப்பி தவறி கூட இது அதிக காசு கொடுத்து வாங்கிடாதீங்க. இன்னொரு விஷயம், பல்லாவரத்தில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஃபோன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப சேஃபாக வாங்கிக்கோங்க. ஸ்கிராப்பு பொருள் தான் பல்லாவரத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த மொபைலை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் இதை வாங்கினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட் ப்ராடக்ட் நிறைய இருக்கும். பல்லாவரத்தை பொறுத்தளவுக்கு பழைய ஸ்கிராப்பு தான், டோட்டலாகவே எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்கிராப்பு தான். ஸ்கிராப்பை மாத்திரம் தான் அங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்து இந்த மொபைலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இதுலேயே சேர்க்காதா, இல்லைன்னா டிஸ்பிளேவே மூவ்மெண்ட் கொடுக்குமான்னு தெரில. இதோடைய தீம் போல கொஞ்ச நேரம் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், தெரியல. மொபைலோடைய ஸ்க்ரீன் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்படி ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. கீழே வந்து கொண்டு வரோம் அப்படின்னா பிரைட்னஸ்ஸு, ஸ்பீக்கரு, டார்ச் லைட்.
டார்ச் லைட் ஆப்ஷன்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. அடி தூள், சிங்கிள் ஃப்ளாஷ் தான். இந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திருடனே கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோனை பார்க்கையில எனக்கே அப்படி தான் இருந்தது. எனக்கே சிரிப்பு வருது. இது வந்து ஒரு நல்ல மொபைலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் ஏமாந்தது தான் மிச்சம். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க.